ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல இந்த புதிய நாள் காலை வேளையில இந்த வீடியோ மூலமாய் உங்களோடு கூட தொடர்பு கொள்ள தேவன் கொடுத்த வாய்ப்புக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆண்டவருடைய கிருபையும் தயவும் இரக்கமும் இந்த நாளில உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்தி காப்பதார. இன்று வேதத்தின் ஆதாரமாக நம்ம எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் 16வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கும் போது வசனம் இப்படி சொல்லுகிறது: இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தில ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறது நம்ம பார்க்க முடிகிறது. அவருடைய நாமத்தில நம்ம எதை வேண்டிக் கொண்டோமோ அதை செய்கிறவராய் இருக்கிறார். ஆமான், அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது கேட்கிறவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னொரு வசனம் கூட சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம், நீங்கள் என் நாமத்துல எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளில ஏதோ ஒரு ஆசீர்வாதங்களுக்காக, இந்த நாளில ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்திற்காக, அற்புதத்திற்காக, சுகத்திற்காக, பலத்திற்காக தேவனிடத்துல எதிர்பார்த்திருப்பீங்களா? ஆண்டவருடைய நாமத்துல கேளுங்க. ஆண்டவரே, நீ சொன்னீங்கல்லவா, என் நாமத்துல நான் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னீர் இல்லவா? இயேசுவின் நாமத்துல என் பிள்ளைக்கு இந்த ஆசீர்வாதத்தை நீங்க தாங்கப்பா, என் குடும்பத்துல ஒரு நல்ல சுகத்தை கொடுங்கப்பா, எனக்கு ஒரு நன்மைகளை செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய நாமத்துல நீங்கள் கேட்கும் போது அவர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் இடத்துல நம்ம வேண்டிக் கொள்கிற எதையும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவரிடத்துல உங்கள் விண்ணப்பங்களை வைங்க. ஆண்டவரிடத்துல உங்கள் காரியங்களை சமர்ப்பித்து விடுங்கள். அவர் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் சொல்லுறார், என்னை நோக்கி நீ கூப்பிடு, நீ கூப்பிடும் போது உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி இந்த கால வேளையில உங்களோடு கூட என்னோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். நிச்சயமாய் அவர் செய்வார். அவருடைய நாமத்துல நீங்கள் கேட்கும் போது பிதாவுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளில் நாங்கள் உம்முடைய நாமத்தை மையமாய் வைத்து நாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீர் எங்களோடு கூட பேசினபடியால் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தின் மூலம் எங்களுக்கு விடுதலை இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது, மேன்மை இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. யார் யார் உம்முடைய சமூகத்துல விண்ணப்பங்களை வைக்கிறாங்களோ, உம்முடைய நாமத்துல கேட்கிறார்களோ, உம்முடைய நாமத்தின் மேல நம்பிக்கை வைத்து ஆண்டவரே தங்கள் விண்ணப்பங்களை உம்முடைய சமூகத்துல தெரிவிக்கிறார்களோ, ஆண்டவரே நீர் மகிமைப்படும்படியாய் அந்த அற்புதங்களை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இந்த நாளில நீர் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நெடுநாளாய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளுக்கு ஒரு முடிவு தருகிற நாளாய் இந்த நாள் அமைவதாக. உம்முடைய நாமத்தின்படி நாங்கள் கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.